Hello friends, welcome to Chef Sivaya's. இன்னைக்கு நம்ம வீடியோல பொட்டேட்டோ அவல் உப்புமா எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அவல் எடுத்துக்கறேங்க. வெள்ளை அவல். நீங்க ரெட் கலர் அவலா இருந்தாலும் எடுத்துக்கங்க. அது முங்குற அளவுக்கு இப்போ தண்ணி ஊத்துறேன். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வைப்போங்க. உள்ள தூசியெல்லாம் வந்துடும். நல்லா ஊறின பிறகு இதை நம்ம வடித்து எடுத்துருவோம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப குளுகுளுன்னு ஆயிரும். 3 மினிட்ஸ் வச்சு வடித்து எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ இதை எடுக்க போகிறேங்க. அடுத்தது அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு விட்டுருக்கேங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் உளுந்துங்க, கொஞ்சம் சீரகம், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், போட்டு நல்லா கிண்டி விடுவாங்க. அடுத்தது வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, அதையும் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். 2 ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட நிலக்கடலை இல்லைன்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு அந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலாலாம் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அவலை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே கொஞ்சம் தேங்காய் துருவலுங்க, அதையும் இதோட ஆட் பண்ணலாம். ஒரு அரை லெமனுங்க, நம்ம கொஞ்சம் புளிப்பு சுவைக்காண்டி நம்ம இதை சேர்த்துக்கிறோம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பொட்டேட்டோ அவல் உப்புமா ரெடிங்க. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ டின்னருக்கோ எதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த நிலக்கடலை உருளைக்கிழங்கு அந்த புளிப்பு சுவையோட டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.